நடுவில் நீர் ஆளுகை செய்வீராக, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே இவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளும்படியாக, எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நான் கடந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு நீர் இடைபடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. பவுல் பிரசங்கிக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக லீதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாம் ஆண்டவரே, உடைய இருதயத்தை நீங்க திறந்தருளுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்கும்படி, உடைய சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தையுடைய இருதயத்தின் அகத்தை கடந்து செல்லும்படியாக, உடைய இருதயமாகிய பலகையில் ஆண்டவரே இந்த வார்த்தை எழுதப்படும்படியாக உங்க இருதயத்தை நீர் திறந்தருளும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதா அந்த நல்ல ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை நாளுக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தைக்காய் தொடர்ந்து நம்ம கடந்து செல்வோம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஆமென் நம்ம இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்பதை குறித்த நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் ஆமென் கடந்த வாரங்கள்ல இருந்தும் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள்ல ஆமென் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அளவில்லாமல் ஆமென் நம்ம மேல் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வார்த்தைக்காய் நம்ம கடந்து செல்வோம். ஆமென். ஆசீர்வாதத்தை குறித்த பல்வேறு காரியங்களை நீங்கள் கற்றறிந்து கொண்டு வரீங்க. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த செய்திகளை ஆமென் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், சேர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். சங்கீத புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் தயவு செய்து சொல்லப்படுகிறதான அதிகமான வசனங்களை சொல்லுவதில்லை. கொஞ்சம் வசனம் பேசினாலும் அதிலிருந்து தெளிவான சில விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். ஸோ அதனால் சொல்லப்படுகிறதான அந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கணும். அதை உங்கள் காதுகள் கேட்கணும், அந்த வார்த்தையை உங்கள் கண்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து நம்ம கீழே வாசிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம் பாருங்க. தாவீது இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தையும் மனிதனை குறித்த சிருஷ்டிப்பின் உன்னதமான நோக்கத்தையும் தாவீது என்ன செய்கிறாரு, எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்க உன்னித்து நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கையின் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகளா இருக்கிறது. அதுல விசேஷமாக மனிதனை குறித்த தெளிவான திட்டத்தை என்ன செய்கிறாரு இங்கு தாவீது எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இங்க சொல்றாரு பாருங்க, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த அதிகாரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனிதனை உண்டாக்கின தேவனுடைய நோக்கம்
மனிதனை உண்டாக்கிய தேவனுடைய திட்டத்தை குறித்து இந்த வேத பகுதியில தாவீது மிக தெளிவா என்ன செய்கிறாரு, சில காரியத்தை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதுல சொல்றாரு, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர், முடிசூட்டினீர் என்று தாவீது என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் போது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நிறைய நேரங்கள்ல நீங்க தேவ தூதர்களை குறித்து பார்க்கும்போது மனிதர்களை காட்டிலும் தேவ தூதர்கள் விசேஷித்தவர்களா என்று பார்க்கும்போது உண்மையாகவே வேதம் கூறுகிற ஒரு காரியம் என்னன்னா, மனிதர்களை காட்டிலும் தேவ தூதர்கள் விசேஷமானவர்கள் அல்ல. மனிதர்களாகிய நமக்கு பணிவிடை செய்யும்படியாக, பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும்படியாகத்தான் தேவ தூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவன் வைத்திருக்கிறார். அப்ப மனிதனை காட்டிலும் தேவ தூதர்கள் உன்னதமானவர்கள் அல்ல. தேவ தூதர்களை காட்டிலும் மனிதன் தான் மிகவும் முக்கியமான ஒரு பதவியில் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனித்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தேவ தூதர்ன்ற வார்த்தை ஏலோகீம் அப்படின்ற வார்த்தை அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பயன்படுத்தப்படாம ஏலோகீம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஏலோகீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் மனிதனை தேவனிலும் சற்று சிறியவனாக என்ன செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறாரு. மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, முடிசூட்டி இருக்கிறாரு. உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, ஹல்லேலூயா, எப்படி படைச்சிருக்கிறாரு பாருங்க, தேவனை விட சிறியவனா படைச்சிருக்கிறாரு. அடுத்து மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, முடிசூட்டி இருக்கிறாரு. கரத்தின் கிரிகளின் மேல் அப்படின்னா தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள ஆளுகையை மனிதனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவருடைய பாதங்களுக்குன்னு பயன்படுத்தல, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ, தேவன் எதையெல்லாம் உண்டாக்கினாரோ, தேவன் எதையெல்லாம் கட்டளையிட்டு இந்த பூமியில ஏற்படுத்தினாரோ அவை எல்லாவற்றிற்கும் மேலும் உள்ள ஒரு ஆளுகையையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்து அவை எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. கீழ்ப்படுத்தி சொல்றாரு பாருங்க, எதற்கெல்லாம் கீழ்ப்படுத்தினாரா, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஏன் இதை குறித்து இந்த வசனத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா, மனிதனை தேவன் உண்டாக்கின நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய சூழ்நிலைகள் மேல் நமக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த சூழ்நிலைகளை ஆளும்படியாக, நம்முடைய குடும்பத்தை ஆளும்படியாக, நம்முடைய சரீரத்தை ஆளும்படியாக, தேசத்தை ஆளும்படியாக, இந்த பூமியில தேவன் சிருஷ்டித்ததை ஆளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு தேவ பிள்ளையாகிய நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு, உங்க சூழ்நிலைகளை நீங்கள் ஆளும்படிக்கு எழும்ப வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. சோ மனுஷனை குறித்து உண்டாக்குன தேவனுடைய திட்டத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளுவோம், திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படிப்பட்டவனாய் தேவன் உண்டாக்கினார் என்பதை குறித்த அந்த வெளிப்பாடுகளை, அந்த சத்தியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ன செய்கிறது, மிக தெளிவாய் என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. வாசிக்கலாமா? 1வது அதிகாரம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வேத பகுதி தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதோட 26, 27, 28 வசனம் நம்ம வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும். ஆமென். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும். இதை குறித்து இந்த சாயல்னா என்ன, ரூபம்னா என்னன்றதை குறித்து நம்ம என்ன செய்வோம், சாயலுக்கு ரூபத்திற்கு இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நம்ம பின்பு நம்ம தியானிப்போம். ஆனா இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படிப்பட்ட சாயலின்படியும் ரூபத்தின்படியும் இருக்கிறாரோ அப்படியாகத்தான் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியாகத்தான் மனிதனை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவன் எப்படி செயல்படுகிறாரோ, தேவன் எப்படி இயங்குகிறாரோ அப்படித்தான் நாம் இயங்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
தேவன் எப்படி கிரியை செய்கிறாரோ, தேவன் தனக்கு தேவையானதை எப்படி உண்டாக்கி கொள்ளுகிறாரோ, தேவன் தன்னுடைய சூழ்நிலைகளை எவ்வாறு ஆளுகை செய்கிறாரோ, அதிகாரம் செய்கிறாரோ, அதே போலதான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இந்த பூமியில உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவன் எப்படி கிரியை செய்கிறார்ன்றதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல மனிதன் உண்டாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அவன் புரிந்து கொள்ளாததுனால, தன்னை தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை குறித்த சரியான தெளிவான வெளிப்பாடு இல்லாததுனாலதான் மனிதன் இன்னைக்கு மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனா நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை உருப்படியா தியானிச்சானாலே அவன் வாழ்க்கை வேற லெவல் என்ன செஞ்சிடும், மாறிடும். உண்மையா நான் சொல்றேன், மனுஷன் ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரு பாருங்க, மனுஷனை தேவன் எப்படி இயங்கும்படி அவனை உண்டாக்கி இருக்கிறார்ன்றதை நம்ம தெளிவாய் பார்க்கும் போதே நம்ம வாழ்க்கை ஒரு நோக்கமுடையதாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, தேவன் எப்படி இயங்குகிறாரோ, தேவன் எப்படி செயலாற்றுகிறாரோ, தேவன் எப்படி காரியங்களை நடப்பிக்கிறாரோ, அப்படித்தான் நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், தேவன் எவ்வாறு என்ன செய்கிறார், இயங்குகிறார், தேவன் எவ்வாறு கிரியை செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி செயலாற்றுகிறாரு, அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குறார்னா, தம்முடைய வார்த்தையினால் என்ன செய்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் படைக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆளுகை செய்வதற்கு, அதிகாரம் செய்வதற்கு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, மனிதன் சும்மா வீணா, தேவ பிள்ளைகளை குறித்து சொல்றேன், வீணான வார்த்தைகளை பேசி, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி, எதிர்மறையான வார்த்தைகளை பேசி, முடியாது என்ற வார்த்தைகளை பேசி தங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நான் ஒரு தேவ பிள்ளையாக நாம் எப்படி செயல்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனை போல அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி இயங்குகிறாரோ அப்படியே நாமும் இயங்கும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்களேன், அது ஒரு 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 விதமா இயங்கும்படியாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் மற்ற பொருள் என்ன செய்யுது, உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த லைட் எடுத்துக்கோங்க, இந்த லைட் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கு, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக என்ன செய்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது வெளிச்சத்தை கொடுக்குது, அதுக்கு மின்சாரம் அதுக்குள்ள போகும், அந்த சுவிட்சில் போகும்போது அது என்ன செய்கிறது, அது இயங்க ஆரம்பிக்கிறது. அதே போலதான் தேவன் அவரை போலவே இயங்கும்படியாக நம்மளை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி நாமும் செயல்படும்படியாக தான் நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல எதிர்மறையான காரியத்தையும், பொல்லாத காரியத்தையும், தீய காரியத்தையும் மனிதன் யோசிச்சு அதையே பேசும்போது அதுதான் அவனுக்கு நடக்குமே தவிர, அவன் பேசினதை தாண்டி, அவன் கிரியை செய்ததை தாண்டி, அவன் செயலாற்றினதை தாண்டி அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனாலதான் வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதை ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது எப்படின்றத குறித்து என்ன செய்வோம், நம்ம பார்க்கும்போது நம்ம அதிகமா பார்ப்போம். இப்ப மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்ற காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். புரியுதா உங்களுக்கு? மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்து உண்டாக்கி இருக்கிறார்னா, அவன் வார்த்தையினால் என்ன செய்கிறான், தன் எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியாக அவனை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அப்படித்தான் என்ன செய்கிறாரு, வார்த்தையினால் தனக்கு என்ன செய்கிறார், சகலவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிற தேவன். அவருக்கு யாதொன்று தேவைன்னா வார்த்தையை பேசுகிறாரு, வார்த்தை எல்லாவற்றையும் கொண்டு வருது. அதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது அதிகாரம் 1லிருந்து 25 வரையுள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த வானம், பூமி, செடி, கொடியில் நம்ம எல்லாம் இதெல்லாம் பார்க்கிறோம்ல, இதெல்லாம் எப்படி உண்டானதுன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்றதை எது தீர்மானிக்குதுன்றா, நேற்றைக்கு நீங்க உங்க வாயை திறந்து எதை பேசினீர்களோ, உங்கள் வாயின் மூலமாக என்ன ஆளுகை வெளிப்படும்படி நீங்கள் கட்டளையிட்டீர்களோ, உங்க வாயின் வார்த்தைகள் மூலமாக எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதுதான் இன்றைக்கு இந்த நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நன்மையை என்ன செஞ்சிருக்கு, சிருஷ்டித்திருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கை நீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கடந்த காலத்துல நல்ல வார்த்தைகளை நீங்க பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எதிர்மறையான காரியத்தால் சூழ்ந்திருக்குதுன்னா,
கடந்த காலத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? தவறான காரியத்தையும் எதிர்மறையான காரியத்தையும் அதிகமா பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நாளைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றதை தீர்மானிக்கிறது எதுன்னா, இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. வார்த்தை ஜீவனை கொண்டு வரும், வார்த்தை அழிவை கொண்டு வருகிறது, வார்த்தை உயர்வை கொண்டு வருகிறது, வார்த்தை என்ன செய்கிறது? தாழ்வையும் கொண்டு வருகிறது, வார்த்தை அற்புதங்களை கொண்டு வருகிறது, வார்த்தை அழிவுகளையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வார்த்தையில் நம்ம என்ன செய்யணும்? ஆமென், ஜாக்கிரதையா இருக்கணும். யாக்கோபு எழுதும்போது அதை குறித்து 3ஆம் அதிகாரத்துல மிக தெளிவா எழுதுகிறாரு. அடிக்கடி அதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல தியானிக்கிறோம். ஆனா இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்றேன், மனிதன் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் நன்றாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஆளுகை அதிகாரத்தை என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஜனங்கள் தங்கள் சூழ்நிலைகளை ஆளுவதற்காக, ஏன் இதை குறித்து பேசுறேன்னா, உங்க சூழ்நிலையை ஆளும்படியாகத்தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை உங்களை ஆளும்படியாக தேவன் என்ன செய்யல? உண்டாக்கல. உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஆளும்படியாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறாரே தவிர, உங்களுடைய பொருளாதாரம் உங்களை ஆளும்படியாக தேவன் என்ன செய்யல? சிருஷ்டிக்கல. அதன் மேல் இருக்கிற ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் உங்க கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் தான் என்ன செய்யணும்? எழும்பி ஆளுகை செய்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இங்க பார்த்தோம், தேவன் என்ன செய்யறாரு? அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமென். ஆதாம கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாம் ஆண்டவர் எல்லா மிருக ஜீவன்களையும் உண்டாக்கிட்டு ஆதாம் கையில கொண்டு வந்து, ஆதாமாவதுக்கு என்ன பேரிடுவான்றதை ஆண்டவர் கவனிக்கிறாரு. 2வது அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவச்சந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. கவனிச்சு பாத்தீங்களா? ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு என்ன செஞ்சிருச்சு? பெயராயிருச்சு. இது புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவன் எப்படி உண்டாக்கி அதற்கு பெயரிட்டாரோ அதே போல அந்த பொறுப்பையும் அந்த ஆளுகையும் அந்த அதிகாரத்தையும் இப்ப ஆதாமுடைய கையில கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. ஆதாம் கையில தான் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிட்டு. அப்படின்னா ஆதாம் ஏதோ ஒரு பெயரை வைக்கல, அது எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சுபாவம் உடையதா இருக்க வேண்டும் என்று அதை பார்த்து பேசினார். அதுவே அதற்கு என்னது? பெயராய் மாறிற்று. ஹல்லேலூயா. இது எல்லா பெயருக்கும் என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போலதான் ஆதாம் பெயரிடும் பொழுது, இதுக்கெல்லாம் யார் பெயரிட்டது அப்படின்னா ஆதாம் தான் பெயரிட்டு இருக்கிறாரு. இந்த மிருக ஜீவன்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மிருக ஜீவன்கள் என்ன செய்கிறது? பறவைகள் நம்ம உலகத்துல பார்க்கிறோம். இன்னும் பார்க்காத எத்தனையோ என்ன செய்கிறது இந்த உலகத்துல இருக்கு. இதற்கெல்லாம் பெயரிட்டது யார் அப்படின்னா ஆதாம் தான் பெயரிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப அது அதனுடைய சுபாவத்திற்கு அவர் ஒரு பெயரை கொடுக்கிறாரு. அது அப்படியே என்ன செஞ்சிருச்சு? ஆயிற்று. நீங்க 1ஆவது அதிகாரத்துல 1-25 வரை நம்ம பார்த்தோம் இல்லையா? தேவன் என்ன பெயரிட்டாரோ அது அப்படியே என்ன செஞ்சிருச்சு? தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அது அப்படியே ஆயிற்று. அதே போல ஆதாம் என்ன பெயரிட்டானோ அது அப்படியே என்ன செஞ்சிருச்சு? அப்படியே ஆயிற்று. இப்படிப்பட்ட ஆளுகை அதிகாரத்தை மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. அந்த ரூபத்தை, அந்த சாயலை மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இப்ப கீழே வாசிப்போம். ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளை குறித்த வல்லமையை, நம் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்த அந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். நான் சொல்றேன், இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்கன்னா, எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஆளுகை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி உங்களுக்கு ஆளுகையும் பவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மனுஷன் ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்க சூழ்நிலையை ஆளும்படி தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எங்க இருக்கு? உங்களுடைய வாயின் வார்த்தையில் என்ன செய்கிறது இருக்கு. அதனால நம்ம அதை தவறா என்ன செய்யணும்? தவறா என்ன செய்யணும்? பயன்படுத்தாம அதை சரியான விதத்தில் என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்? சரியா நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தும் போது அது சரியான விளைச்சலை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் இடையில ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தோம். அந்த விதைப்பு மறுப்பையும் குறித்து நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமையான தேவ ஊழியர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, அநேக நேரங்கள்ல நம்ம விதைப்பும் மறுப்புன்னு சொல்லும் போது நம்ம எதை மைண்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கிற காணிக்க, நம்ம விதைக்கிற விதைகளை, இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஏழைகளுக்கு உதவுறது, இதை மாத்திரம் தான் நம்ம ஒரு விதையா நம்ம என்ன செய்கிறோம்? கணக்கெடுக்கிறோம். ஆனா தேவ மனிதன் சொல்லுகிறாரு, உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விதை இருக்குமானால்
அது வாயின் வார்த்தைன்னு என்ன செய்யறாரு, அது சொல்றாரு. அப்படின்னா மனுஷன் கையில காசா பணமா செய்யறத விதைக்கிறதை காட்டிலும் பல மடங்கு இதுக்கு வல்லமை இருக்கு. அப்படின்னா தன்னுடைய வார்த்தையை திறந்து அவன் விதைக்கிற விதைகள் தான் பயங்கர பவர்ஃபுல்லா என்ன செய்கிறது இருக்கிறது. அதாவது நீங்க கையில கொடுக்கிற பணத்தை காட்டிலும் வாயை திறந்து விதைக்கிறதான அந்த விதைக்கு மிகவும் பவர் இருக்குன்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அப்ப பாத்துங்க, அப்ப நம்ம வாயை திறந்து விதைக்கிற இந்த விதைகள் எல்லாம் அறுவடைகளா என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம இதுல கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஒரே வியாதியை நீங்க அறுவடை செய்றீங்க, ஒரே பலவீனத்தை நீங்க அறுவடை செய்றீங்க, ஒரே தோல்வியை நீங்க அறுவடை செய்றீங்க, ஒரே நஷ்டத்தை நீங்க அறுவடை செய்து கொண்டிருக்கிறீங்க. எதுல பார்த்தாலும் ஒரு காயத்தையும் வேதனையத்தையும் நீங்க அறுவடை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா நீங்கள் விதைக்கிற விதையை கொஞ்சம் என்ன செய்யணும், நீ ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நேற்றைய விதைகள் இன்றைக்கு எனக்கு அறுவடையை கொடுக்கிறது. அப்ப நாளைய அறுவடை இன்றைக்கு நான் விதைக்கிற விதைகள் தான் தீர்மானிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும், இன்றைக்கு நான் என் வாயை திறந்து விதைக்கிற விதைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். கடந்த காலம் போச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் போய் அந்த விதை எடுத்து என்ன செய்ய முடியாது, விதைச்சிட்டீங்க, வளர்ந்துருச்சு, இப்ப போய் நோண்டி என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆனா ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்னா, நாளைக்கு நல்ல ஒரு விளைச்சலை பார்க்கும்படி இன்றைக்கு நல்ல விதைகளை விதைக்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க எதிர்கால சந்ததியினருக்கு, உங்களோடு கூட வேலை செய்கிறவங்களோடு, உங்களோடு பழகுறவங்களோடு, உங்களுடைய அயலகத்தாரோடு, உங்க பந்து ஜந்து ஜனங்களோடு நீங்க என்ன செய்யணும், நல்ல வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. போகிற இடங்கள்ல நல்ல வார்த்தைகளை விதைக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நாளைக்கு ஒரு பெரிய அறுவடையா அதை வந்து உங்களுக்கு முன்பாக நிற்கும். இன்றைக்கு வீட்டுல சமாதானத்தை நீங்கள் விதைங்க, உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை நீங்க விதைங்க. நாளைக்கு நீங்கள் அதை அறுவடை செய்ய ஆரம்பிப்பீங்க. அநேக நேரங்கள்ல இன்றைக்கு அநேக பெற்றோர் வந்து கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னன்னா, ஐயா என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கி, என் பிள்ளை நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி இன்னைக்கு வேதனைப்படுறாங்க. நான் சொல்றேன், இதுக்கு காரணம் என்னன்னா, என்றைக்கோ அவர்கள் வாழ்க்கையில் விதைத்த விதைகள் இன்றைக்கு என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கு. அப்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். என்னன்னா, இன்றைக்கு எப்படிப்பட்ட விதைகளை நான் என்ன செய்கிறேன், விதைத்து கொண்டிருக்கிறேன். சும்மா தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கட்டு கன்றாவையும் கண்டதையும் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க விதைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, பிள்ளைகளுடைய இன்னைக்கு சிறு வயசுலயே பிள்ளைங்க அதிகமா செல்போனை பாக்குறாங்க. எதை பாக்குறாங்கன்றத என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதைத்தான் இன்னைக்கு நம்ம அவங்களுக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து சும்மா பிள்ளை விளையாடுதுன்னு சொல்லி அசால்ட்டா நினைக்க இருக்காதீங்க. பிள்ளைய வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா ஜாலியா என்ன செய்யறேன், அவன் கொஞ்ச நேரம் என்ன செய்யட்டும், அவன் செல்போனை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெற்றோர் விட்டு கொடுக்குறாங்க. நான் உண்மையை சொல்றேன், என்னன்னா அவர்கள் ஏதோ ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில் விதைக்கப்படும்படி அனுமதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாளைக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வளர்ந்த உடனே வந்து அழுதுகிட்டு இருக்கிறது, ஐயா நம்மகிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்கிற, ஐயா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. நான் விதைக்கும் போது கவனமா என்ன செஞ்சிருக்கணும், விதைச்சிருக்கணும். எல்லாருக்குமே நான் ஒரு எச்சரிப்பா சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதை விதைக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா விதைக்கணும். ஏன்னா நாளைக்கு அவைகள் தான் அறுவடையாய் வந்து என்ன செய்கிறது, நிற்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அப்போ வாயின் வார்த்தைகள் மிகப்பெரிய விதைகளா என்ன செய்கிறது, விதைக்கப்படுகிறது. அது என்ன செய்கிறது, அறுவடை செய்யப்படுகிறது. நிச்சயமா இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற இந்த தொடர் போதனையில விதைப்பும் அறுப்பையும் குறித்து நம்ம அதிகமான செய்ய போறோம், வேதத்துல தியானிக்க போறோம். அப்ப அதை குறித்து அதிகமா நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். இப்ப இங்க வருவோம், ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். முதலாவது பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் ஆளும்படியாக என்ன செய்கிறாரு, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பாருங்க, ஆண்டவர் இந்த 3 வசனங்களை நம்ம உற்று கவனிக்கும் போது 4 பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனுஷனுக்கு கொடுக்கிறார். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு தேவன் அவனுக்கு கொடுத்த 4 பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது பழுகி பெருகும்படியாக தேவன் அவன் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அவன் என்ன செய்யறாரு, பழுகி பெருக வைக்கிறாரு. 2வது பாருங்க, பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்லார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு, பெருக சொல்றாரு.
அதாவது நீ பெருகிறது மட்டும் இல்லாம அந்த நான் உனக்கு கொடுத்த இந்த பூமியை நீ என்ன செய்ய, நிரப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. 3வது அதிகாரம், பூமியிலும் அதில் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து என்று என்ன செய்கிறாரு, சொல்லுகிறாரு. எதெல்லாம் கீழ்ப்படுத்த சொன்னாரு பார்ப்போம். அதை அடுத்து பாருங்க. அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய, ஆண்டுகொள், ஆழக்கடவீர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த 4 பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனுஷனுக்கு தேவன் கொடுத்த 4 பெரிய ஆசீர்வாதம் என்னது? பழுகி பெருகணும். இதே ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டிலே என்ன செய்கிறது, நம்ம ஆதியாகமம் 1 நம்ம பார்க்கிறோம். பூமியில மனிதனை தேவன் உண்டு பண்ணின நோக்கம், தேவன் என்ன செய்யறாரு, அவனை பழுகி பெருக வைக்கிறாரு. அடுத்து பூமியை நிரப்புன்னு சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குது, எல்லாவற்றையும் என்ன செய்ய, கீழ்ப்படுத்துன்னு சொல்றாரு. அடுத்து எல்லாவற்றையும் என்ன செய்ய சொல்றாரு, ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா மனிதன் ஆளும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் எல்லாத்தையும் அதை எக்ஸிக்யூட் பண்றான். அதுக்கப்புறம் தான் 2வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு கொடுத்த இந்த ஆளுகையும் அதிகாரமும் என்ன செய்ய ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்குது. அவன் மிருகங்களுக்கு பேர் வைக்கிறான், எல்லா காரியத்தையும் செய்யறான். அவனை கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பாருங்க. 9-10 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சத்தையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். கர்த்தர் பாருங்க, ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, அந்த 2 பேருக்காக ஒரு பெரிய தோட்டத்தையே என்ன செய்கிறாரு, உண்டாக்குறார். பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அதுல சகலவிதமான விருட்சங்களின் கனியும் கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவன் பாருங்க எப்படிப்பட்ட தாராளம இருதயம் உடையவரா என்ன செய்கிறாரு இருக்கு. அது கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சொல்றாரு பாருங்க, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அல்லேலூயா. எப்படி பாருங்க, அந்த தோட்டத்தை நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய நதி உண்டாக்கி அந்த நதி 4 பெரிய ஆறா என்ன செய்யுது, 4 ஆறா ஓடுது. அல்லேலூயா. ஒரு குழாயில 4 குடம் தண்ணி 4 பேர் பிடிக்கிறத வச்சு ஆண்ட சொல்லலைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இப்படி எல்லாம் இருக்குன்றதை காண்பிக்கிறேன் நானு. ஆனா தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு 4 பெரிய நதி என்ன செய்யுது, ஆறு ஓடுது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்ற பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நல்ல தங்க விளையிற மாதிரி நதிகளை அவனுக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். தேவன் ஏராளமும் தாராளமுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பயுமே குறைச்சு மனுஷனுக்கு கொடுத்ததா அவன் இல்ல, சரித்திரம் இல்லவே இல்லை. தேவன்கிட்ட ஒருத்தன் ஒன்று கேட்டானா அதை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காரே தவிர அதை விட 1 மடங்கு குறைவாய் தேவனுக்கு கொடுத்து சரித்திரமே கிடையாது. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்க கறி கேட்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க 1 நாள் 2 நாள்ல மாசங்கள் சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, வாயில சாப்பிட்டு மூக்குல வர்ற மாதிரி அவர்களுக்கு திருப்தியா தான் கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேசத்துக்கு கொண்டு போல ஆண்டவர் அவர்களுக்கு பெஸ்டான ஒன்றை கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த நாள்ல தேவன்ட்ட நீங்க ஒண்ணு கேட்டீங்க அப்படின்னா, தேவன்ட்ட இருந்து நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிறதை விட 1 நாளும் அவர் குறைவாய் தருகிற தேவன் அல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் சிறந்த ஒன்றை தான் தேவன் என்ன செய்கிறார், தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஏராளமும் தாராளமா இருக்கிற தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சிறந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறாரு, கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. ஆமென். நம்ம வாசித்தது போல பாத்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான நோக்கத்திற்காக மனுஷன தேவன் என்ன செய்றார், உண்டாக்குறார். அப்படின்னா அந்த பூமியை ஆளக்கூடிய பவர் யார் கையில கொடுத்தாது அப்படின்னா, தேவன் ஆதாம் கையில தான் என்ன செய்திருந்தாரு, கொடுத்திருந்தார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 115வது அதிகாரம் அதனுடைய 16 வசனம் வர சொல்லுது பாருங்க. சங்கீதம் 115:16 ஒரு வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 115:16 பாருங்க. வேதம் சொல்லுது பாருங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வானத்தின் மேல் உள்ள அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வானத்தின் மேல் உள்ள ஆளுகையும் தேவ தூதர்கள் வானத்தில் சஞ்சரிக்கிற எல்லாவற்றின் மேலும் உள்ள ஆளுகையும் யார் கையில இருக்குன்னா, கர்த்தர் கையில இருக்கிறது. ஆனா பூமியை கர்த்தர் யார் கையில கொடுத்தாரு, பூமியை
தேவன் ஆளும்படி வைக்கலங்க, பூமிய மனிதன் ஆளும்படியாக அவன் கையில ஆண்டவர் கொடுத்தாரு. அதுதான் 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? பூமிய ஆதாம் கையில கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அவர்கள் கையில கொடுத்து அவன் பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் தேவன் அவன் அங்க வச்சிருந்தாரு. அதுக்கு திரளான மிருக ஜீவன்களை கர்த்தர் உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், சகலவிதமான காட்டு விருட்சங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? உண்டாக்கினாரு. பணம் செடி கொடிகளை கர்த்தர் என்ன செய்திருந்தார்? உண்டாக்கி இதை எல்லாவற்றையும் மேலுள்ள ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் யார் கையில கொடுத்திருந்தார்னா ஆதாமுடைய கையில கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. முதல் மனிதனாகிய ஆதாம் கையில தான் இதன் மேலுள்ள சகல அதிகாரத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு? கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா ஆதாம் என்ன செய்துட்டான் அப்படின்னா, அதன் மேல் பாவம் செய்தது நிமித்தமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆளுகையையும் அதிகாரத்தையும் இழந்து போனான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனால, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனால சூழ்நிலையின் மேல் அதிகாரத்தை நிச்சயமான செய்ய முடியாது, செலுத்த முடியவே முடியாது. ஏன்னா அவன் பிசாசுனுடைய ஆளுகைக்கு இப்ப என்ன செய்கிறான்? அடிமையா இருக்கான். இப்ப நீங்க ஆதியாகமத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல மனுஷன் என்ன செய்யறான்னா, பாவம் செய்து என்ன செய்யறான்? கீழ்ப்படியாம போகிறான். கீழ்ப்படியாம போனதுனால என்ன வந்துருச்சு அப்படின்னா, அதை பிசாசு கையில தேவன் கொடுத்த அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தையும் பிசாசு கையில அவன் என்ன செஞ்சுட்டான்? கொடுத்து போட்டான். அவனா தான் கொடுத்தான். சத்துரு தந்திரமான முறையில அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் அவன் தந்திரமா என்ன செய்தான்? பறித்து கொண்டான். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு அப்புறம் முழு மனுக்குலமுமே சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில என்ன செய்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சாபம். ஏன்னா ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சாபத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு பாருங்க, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் பூமியை உண்டாக்கி அதை ஆசீர்வச்சுதான் ஆதாம் கையில என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. எல்லாவற்றையும் பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சார், ஆதாமையும் ஆசீர்வதிச்சார், எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஆனா அதுக்கு முன்பாக வருத்தமில்லாத ஒரு பலனை அவன் புசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனா எப்ப ஆளுகையும் அதிகாரமும் அவன் கையில இருக்கும்போது, ஆனா இப்ப ஆளுகையும் அதிகாரமும் அவனை விட்டு போன உடனே அவன் எப்படி புசிக்கிறான் பாருங்க, வருத்தத்தோடே அதன் பலன் என்ன செய்யறான்? புசிக்கிறான். அடுத்து, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆனா ஆண்டவர் அவனுக்கு எதை சாப்பிடணும்னு சொல்லி அங்க வச்சிருந்தாருன்னு முன்றைய அதிகாரத்தை சொல்லுது, கனி விருட்சங்களை ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்படி தேவனோட வச்சிருந்தார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெளியின் பயிர் வகைகளை புசிக்கும்படி அவனை செஞ்சுட்டாரு, அவன் சபிக்கப்பட்டான். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ பூமியிலிருந்து எரிக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவன் பெரிய சாபத்திற்குள்ளா என்ன செய்கிறான்? மாறுகிறான். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் சத்துரு கையில அவன் என்ன செஞ்சுட்டான்? விற்று போட்டான். அதனாலதான் நீங்க மத்தேயு 4ஆவது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சோதிக்கப்படும் போது சத்துரு ரொம்ப தந்திரமாய் அவர் கையில சொல்றான் பாருங்க. மத்தேயு 4ஆவது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாத்தீங்களா, பிசாசு எங்க கொண்டு போறான் பாருங்க, சகல ராஜ்யத்தையும் சகல மகிமையும் அவருக்கு என்ன செய்யறான்? காண்பித்தான். ஆனா ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன செய்யறாரு? மனுஷனை முடிசூட்டுறாருன்னு சங்கீதம் 8ல நம்ம வாசித்தோம் இல்லையா? 8லையும் நம்ம வாசித்தோம், ஆதியாகமம் 1லையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றின் மேலுள்ள ஆளுகையும் மகிமையும் அதிகாரத்தையும் யார் கையில கொடுத்திருந்தது? மனிதன் கையில ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா மனிதன் என்ன செஞ்சுட்டான்? இந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் பாவம் செய்தது நிமித்தமாக பிசாசின் கையில என்ன செஞ்சுட்டான்? விற்று போட்டான். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பாவம் செய்கிற ஒரு மனிதன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனால தன்னுடைய குடும்பத்தையோ தன்னையோ தன்னுடைய சூழ்நிலையோ ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அவன் இழந்து போய் காணப்படுகிறான். காரணம் என்னவென்றால், அவன் வேறொருவனுக்கு தன்னை அடிமையாக என்ன செஞ்சிருக்கிறான்? விற்று போட்டு இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப அவனை ஆளுகை செய்வது எதுன்னா பிசாசு ஆளுகை செய்கிறான். அதனாலதான் பாவம் செய்கிற ஒருத்தனால தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படுத்தி அதை ஆசீர்வாதமான விதத்துல ஆண்டு கொள்ளும்படி அவனால பண்ண முடியாது. அவன் சரீரத்தை தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுடைய எண்ணங்களை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுடைய பொருளாதாரத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆளுகை செய்ய முடியாது. நல்ல விளைச்சல் அவனால கொண்டு வர முடியாது. நல்ல உயர்வுகளை அவனால கொண்டு வர முடியாது. காரணம் என்னவென்றால் அவன் வேறொருவனுடைய ஆளுகைக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இப்ப இருந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் பாவத்துல வாழ்கிற ஒருவனால எந்த ஒரு நன்மையும் ஆளுகை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியவே முடியாது. ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறோம், தேவனுக்குள் வாழுகிற ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஆளுகையை செலுத்துகிறான்றதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இயேசுகிட்டயே பிசாசு வந்து என்ன சொல்றான், சகல ராஜ்யங்களையும் காண்பிக்கிறான், சகல மகிமையும் காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டா இவையெல்லாம் உமக்கு தருவேன்னு சொல்லுகிறான். அப்ப பிசாசு கையில ஆதாம் என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். அந்த நாளிலிருந்து இயேசுவின் காலம் வரைக்கும் அவன் என்ன செய்யறான், அதை ஆளுகை செய்து கொண்டே தான் இருக்கிறான். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனம் பாருங்க. அதே 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 காரியத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பிக்கிறான். பிசாசு பாருங்க, ஒரு நிமிஷத்துல என்ன செய்யறான், அவருக்கே காண்பிக்கிறான். அப்ப மனுஷன் காமிக்காம இருப்பானா? அதனாலதான் நிறைய மனுஷங்க என்ன செய்யறாங்க, விழுந்து போறதுக்கான காரணம் என்னன்னா அதிகாரத்துல, ஆசையில, பணத்துல மனுஷன் விழுந்து போறதுக்கான காரணம் என்னன்னா பிசாசு ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடறான், எல்லாத்தையும் காமிச்சு சொல்றான். இந்த அதிகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். எப்படி இந்த அதிகாரத்தை, பூமியின் மேல இருக்கிற அதிகாரத்தை, இவைகளின் மகிமைய நான் யாருக்கு கொடுப்பேன், உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றானா, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாத்தீங்களா, எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது, யார் ஒப்பு கொடுத்தது, தேவனா கொடுத்தாரு இல்ல, மனிதன் கையில இந்த பூமியும் அதனுடைய அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. ஆனா என்ன செஞ்சுட்டான், பிசாசு தந்திரமான முறையில மனிதனுடைய கையிலிருந்தே அதை அவன் என்ன செஞ்சுட்டான், அப்படியே வாங்கிட்டான். அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன்னு சொல்றான். அதனாலதான் உலகத்தான் ஏன் சில நேரம் உயர்ந்துகிட்டே போறான், ஏன் பிசாசுக்குள்ள இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, எவனுக்கு பிசாசுக்கு இஷ்டமா இருக்கானோ அவனுக்கு அதை என்ன செய்யறான், பிசாசு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற பாருங்க, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். பிசாசு ஆதாமை எப்படி ஏமாத்தினானோ அதே போல இயேசுவையும் ஏமாற்ற வேண்டும் என்று என்ன செய்கிறான், தந்திரமா முயற்சி பண்ணுகிறான். ஆனா அவனுடைய தந்திரங்கள் ஒன்றும் இயேசுவினிடத்தில் என்ன செய்யவில்லை, பலிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த பிசாசனுடைய ஆளுகைக்கு, பிசாசனுடைய இந்த வஞ்சகத்துக்கு அவர் கீழ்ப்படியாததுனால, பிசாசனுடைய இந்த தந்திரங்களை அவர் எதிர்த்து நின்றதுனால வித்தியாசமான ஒரு நபராய் இந்த பூமியில் அவர் என்ன செய்கிறாரு, சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா. சொன்ன பாருங்க, ஆதாம் எப்படிப்பட்டவனாய் இருந்திருக்க வேண்டும் என்றால், இயேசு எப்படிப்பட்டவராய் இந்த பூமியில் வாழ்ந்து சுற்றி திரிந்தாரோ அதே போலதான் ஆதாமையும் கர்த்தர் என்ன செய்தாரு, சிருஷ்டித்திருந்தார். அதனாலதான் வேதத்துல நிறைய விளக்குறதுக்கு நேரம் இல்ல, வேதத்துல நிறைய இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆதாம் என்ன செய்தான், பாவத்தில் விழுந்தான். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய தந்திரங்களுக்கு என்ன செய்யல, அவனுடைய தந்திரங்களுக்கு அவர் விழல. அதனாலதான் அவர் அதிகாரத்தை செலுத்துகிறவராய் சுற்றி திரிந்தார். பாத்தீங்களா, அவர்கிட்ட எல்லளவும் பாவம் இல்லை, அவர் நீதிமானாய் இருந்தார். அதனால அவற்றிலிருந்து அதிகாரம் என்ன செய்யப்பட்டது, செயல்பட்டது. ஏன்னா அவர் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவராய் இருந்தார். அதனால அவற்றிலிருந்து அதிகாரம் செயல்பட்டது. மற்றவர்கள் எல்லாரும் சத்துருனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதனால பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்ததுனால அவர்கள்ட்ட இருந்து என்ன செய்யல, அதிகாரம் வெளிப்படவில்லை. இங்க பாருங்க, ஆனா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்யறாருன்னா, சிலுவையில மரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் மேல போகும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாரு. மத்தேயு 28 அதிகாரம் 18-19 நீங்க வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, மனிதன் ஆதாம், முதல் ஆதாம் ஆகிய 1 கொரிந்தியர்ல 15:45 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாமை குறித்து என்ன செய்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஆதாம் பாவத்தில் விழுந்து தன்னுடைய ஆளுகையையும் அதிகாரத்தை பிசாசின் கையில் விட்டு கொடுத்தான். இரண்டாம் ஆதாம் அந்த பாவத்தை சிலுவையில் ஜெயித்து
பிசாசின் கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் திரும்ப அவர் என்ன செய்கிறார்? வாங்குகிறார். ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷத்தினுடைய மேன்மை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, முதல் ஆதாம் இழந்து போன, முதல் ஆதாம் பிசாசின் கையில் கொடுத்த அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும், தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த கனத்தையும் மகிமையையும் கல்வாரி சிலுவையின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக அவரிடத்தில் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? உரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் கொலோசியர் 2:15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் சிலுவையின் மேல என்ன செஞ்சார்? ஆணி அடிச்சு பிசாச வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் வெற்றி பெற்றார். ஆதாம் தோற்று போனான், இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. இப்ப ஜெயித்துட்டார். இயேசு அந்த அதிகாரத்தை வாங்கிட்டாரு. வாங்கி அவர் அப்படியே அந்த அதிகாரத்தை என்ன செய்யல? ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொண்டு போல, அதிகாரத்தை அவர் வாங்கி உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க மனுக்குலத்தினுடைய மேன்மையான காரியமே. ஹல்லேலூயா. ஆதாம் தோற்று போனான். ஆதாம் பிசாசு கையில ஒப்பு கொடுத்தான், கொடுத்தான் எல்லாத்தையும். பிசாசு மனுக்குலத்தையே ஒரு உருட்டி இந்த பூமியவே மொத்த சாபத்திற்குள்ள என்ன செஞ்சதான்? மாற்றினான். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் திரும்ப பிசாசினுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்து அதை உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு அன்றைக்கு எப்படி நடந்தாரோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இதை நன்றாய் புரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அவர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க? பின்பற்றாங்க. அவங்க ஆளுகையை செலுத்துறாங்க, அதிகாரத்தை செலுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படி ஆளுகை அதிகாரத்தை செலுத்தினார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வியாதியின் மேல் அதிகாரத்தை செலுத்துறாரு. ஒருத்தங்க கூட வியாதியோட வந்து திரும்ப என்ன செய்யல? வியாதியோட என்ன செய்யல போல. ஏன்னா அவைகளின் மேலுள்ள அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் அற்புத சுகமாக்கினார். மரணத்தை கூட, மரித்து போன லாசருவை மரித்து 4 நாள் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, லாசருவை வெளியே வான்னு என்ன செய்யறாரு? மரணத்தின் மேல் அதிகாரத்தை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிசாசு பிடித்தவர்கள் அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த அத்தனை பிசாசுகளையும் அவர் என்ன செய்கிறாரு? துரத்துகிறாரு. பிசாசின் மேல் அவர் அதிகாரமுடையவராய் என்ன செய்தாரு? சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வாசிக்கும் போது ஆச்சரியப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் என்ன செய்கிறது? நடக்குது. யோவான் எழுதுறாரு, அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை எழுத வேண்டுமானால் உலகங்கள் கொள்ளாது, புத்தகங்கள் கொள்ளாதுன்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த பூமியில செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் அவர் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. பிசாசின் மேல் அதிகாரம் உடையவராக இருந்தார், வியாதியின் மேல் அதிகாரம் உடையவராக இருந்தார், மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவராக இருந்தார், சூழ்நிலைகளின் மேல் அதிகாரம் உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. போட்ல போறாங்க, அவரும் நித்திரையா இருக்கிறாரு. கடல் கொந்தளிக்குது, புயல் அப்படியே கடுங்காற்று படகையே மூழ்கடிக்கிற விதத்துல என்ன செய்கிறது? காற்று, கடல் கொந்தளிக்குது. எழுந்தாரு, இறையாதே அமைதலா இரு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அப்படியே சீரிகிற புயல் அப்படியே என்ன செய்யறாரு? அதட்டி அமைதிப்படுத்துகிறார். சீசரை ஆச்சரியப்படுறாங்க. அப்பா, யாருப்பா அவரு? யாரையா அவரு? எங்க இருந்து வந்தாரு? காற்றை பார்த்து, கடலை பார்த்து அதட்டுறாரு. அதுவும் அதுக்கு என்ன செய்யுது? இவருக்கு கீழ்ப்படுகிறதேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பிரமிக்கிறாங்க. உண்மையா ஆதாம் இந்த பூமியில அப்படிப்பட்டவனா தான் தேவன் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? மீண்டும் வாழ்ந்து காமித்தார். பாரு, எதுவும் உன்னை கீழ்ப்படுத்த பணம் தேவை சொல்றாரு. பேதுரு, போய் மீன்ல போய் தூண்டில் போடு, வாயை திறந்து பாரு, அது வாயில காசு இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்பங்கள் குறைவுபடுகிறது, கை எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, பிட்டு சீசர் கையில கொடுக்கிறாரு, பெருகுது, மீதம் எடுக்கிறாரு. ஹல்லேலூயா. சூழ்நிலையின் மேல் அதிகாரத்தை செலுத்த நான் சொல்லுகிறேன். உங்களுடைய பொருளாதாரத்தின் மேல, உங்களுடைய சூழ்நிலையின் மேல, உங்களுடைய குடும்பத்தின் மேல, உங்களுடைய பிள்ளைகள் மேல, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறவைகளின் மேல ஆளுகை செய்யும்படியாக, அதிகாரம் செய்யும்படியான அந்த அதிகாரத்தையும் அந்த ஆளுகையும் அந்த பொறுப்பையும் தேவன் தேவ பிள்ளைகளாகிய உங்க கையில என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அற்புதத்துக்காக, எதற்காகவும் யார் கையை நீங்க என்ன செஞ்சிருக்க கூடாது? ஏந்தி நிற்க கூடாதுங்க. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்படின்னு அதன் அர்த்தம் என்ன? எனக்கு நான் வாங்கிட்டேன்பா, நான் வாங்கினதை உங்க கையில என்ன செய்யறேன்? கொடுக்குறேன், நீ போய் என்ன செய்ய? கிரியை செய்யும் தேவன் என்ன செய்கிறாரு? சீசர்களை அனுப்புகிறார்.
அல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே நாள்ல மேல் வீட்டறையில காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு, எழும்புறாங்க தைரியமா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவங்களை நம்ம ஏதோ சபையில நல்ல கையை தட்டி ஆராதிச்சு நாள் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்காக மட்டும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படலைங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க மட்டுப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க ரொம்ப அவரை ஒரு 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 எல்லைகளுக்குள்ள அடக்கி வைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறாங்க, அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் எழும்புகிறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் அவங்களை சுற்றி எதிர்க்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தவங்க இப்ப சொல்றாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உங்க மனுஷனுக்கு கீழ்ப்படிவது உகந்ததா இருக்கும் என்று நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. எங்க இருந்து வந்தது அந்த தைரியம்? எங்க இருந்து வந்தது அந்த அதிகாரம்? அதான் தேவன் கொடுக்கிற அதிகாரம், தேவன் கொடுத்த அதிகாரம். அல்லேலூயா. நடந்து போகிறாரு பேதுரு, நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் மனுஷனுக்கு 4 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 1 பலுகி பெருகு, 2வது பூமியை நிரப்பு, 3வது கீழ்ப்படுத்து, 4வது ஆண்டுகள். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அதற்கு பின்பு சீஷர்கள் கடைபிடித்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவர்களும் என்ன செய்யறாங்கன்னா பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. 120 பேர் மேல் வீட்டறையில கூடி ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. பேதுருடைய முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அடுத்த பிரசங்கத்துல சப்பானி என்ன செய்யறாரு? நடக்கிறாரு, எழும்பி. பிறவியிலே இருந்தே முடவனாய் பிறந்த ஒருத்தன், தேவாலயத்து வாசல்ல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒருத்தன் அற்புதமாய் சுகம் பெற்று இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்கிறாரு. அதை கண்டு 5000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. பாத்தீங்களா? பழுகி பெருகிறாங்க. இப்படித்தான் தேவன் இன்றைக்கும் நம்ம சிறு கூட்டமா இருக்கமா பெரிய ஒரு ஜனக்கூட்டமாய் மாற்ற வேண்டும் என்பது நம்ம மேல விழுந்த வாக்குத்தத்தம், நம்ம மேல விழுந்த ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. அடுத்து கீழ்ப்படுத்தணும் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம வாழ்கிற சமுதாயத்தை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். உங்க குடும்பத்தை நீங்க கீழ்ப்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கீழ்ப்படுத்த வேண்டும். உங்க ஆளுகைக்கு கீழே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கீழே உங்க குடும்பம் கீழ் அடங்கும்படியான அதிகாரத்தையும் ஆளுகையும் தேவன் உங்க கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆளுகையை பயன்படுத்தணும். ஜெபிக்கிற ஏதோ சும்மா ஜெபம் என்றது வேற ஒன்றும் இல்லைங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிற நேரம் தான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம்ன்றது போய் ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் கிடையாது. ஜெபம்ன்றது ஏதோ கெஞ்சி கதறிட்டு கிடக்கிற ஒரு நேரம் கிடையாது. ஜெப நேரம் என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிற நேரம். அதை இயேசு கிறிஸ்து சரியா செய்தாரு. சீஷர்கள் அதை சரியா செய்தார்கள். நாமும் அதை சரியாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இருக்கிற எல்லைகளை விட்டு, இருக்கிற நிலைமையை விட்டு, சூழ்நிலையை விட்டு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த சபையாய் நாம் எழும்ப வேண்டும். தெய்வ பிள்ளைகளாய் நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எதிர்க்கிற ஜனங்களை, நம்ம எதிர்க்கிற சத்துருவை நாம் கீழடக்கிற வல்லமையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஜெபத்துல நீங்க எழும்புங்க, உபவாசத்துல நீங்க எழும்புங்க, ஆமென். அபிஷேகத்துல நீங்க எழும்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறதுல நீங்க எழும்புங்க. நீங்க எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் இந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா. ஆளுகையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதற்காக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். 8வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா விளக்குறாரு பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் நம்ம அடிக்கடி நீங்க வாசிக்கிற ஒரு வேத பகுதி தான். நம்ம அடிக்கடி இருந்து நிறைய காரியத்தை தியானிக்கிறோம். சொல்லுது பாருங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்படங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகம் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இங்க ஒரு முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்க 19வது வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் இதுல இருந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சிருஷ்டியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சிருஷ்டியெல்லாம் அதாவது
தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு அவனுடைய காத்து கொண்டிருக்கான். அப்படின்னா இந்த நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த உலகம், இந்த சூழ்நிலை, இந்த சிருஷ்டிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த உலகம் பொல்லாததா கிடக்குன்னு நம்ம சொல்றோம். உலகம் வந்து அக்கிரமங்களால் நிறைந்திருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த உலகம், இந்த சிருஷ்டிகள் எல்லாம் ஒரு காரியத்துக்காக எப்படி தவித்து ஏங்குதுன்னா, ஒரு பிரசவ வேதனைப்படுகிறது. இன்னைக்கு அவர் சொல்றாரு பாருங்க, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. பிரசவ வேதனை, உங்களுக்கு அந்த வேதனை புரியுது, அதை குறித்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிருஷ்டி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையை பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஐயோ எப்ப தேவபுத்திரர் எழும்புவாங்க, எப்ப அவர்கள் எழும்பி ஆளுகையை செலுத்துவாங்க, எப்ப அவர்கள் எழும்பி அதிகாரத்தை செலுத்துவார்கள் என்று இந்த சர்வ சிருஷ்டியை ஏகமா தவிச்சு என்ன செய்யலாம், பிரசவ வேதனைப்படுது. யாருக்காக தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு தேவ புத்திரனாய் எழும்பும்படியாக அது வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. அது காத்து கொண்டிருக்கிறது, ஏகமாய் தவிக்குதான். எப்ப இயேசுமானி இவங்க எழும்புவாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா வேற மாதிரி என்ன செஞ்சாரு, வித்தியாசமான ஒரு நபரா இந்த பூமியில வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆதாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். இயேசு ஒரு மாதிரியா என்ன செய்தாரு, வாழ்ந்து காண்பித்தார். தேவ புத்திரனாய் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அப்படித்தான் நீங்களும் நானும் ஒரு தேவ புத்திரனாய் எழும்பும்படி இந்த சர்வ சிருஷ்டியும் என்ன செய்தான், தவித்து ஏகமாய் பிரசவ வேதனைப்படுது. நீங்க எழும்பணும். உங்க சூழ்நிலைக்கு, உங்க குடும்பம் இன்னைக்கு தவிக்குதுங்க. நீங்க ஒரு தேவ புத்திரனாய் எழும்பும்படி. அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் தவிக்கிறாங்க, தேவ புத்திரர்கள் எழும்பி அவர்களை விடுவிக்கும்படிக்கு. இன்னைக்கு இந்த சூழ்நிலை தவிக்குது, ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காகனா, தேவனை போல் நாம் எழும்பி ஆமென் இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்களாய் மாறும்படி, ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மாறும்படி, அதிகாரம் செய்யக்கூடியவர்களாய் மாறும்படி, சூழ்நிலையை நாம் மறுரூபமாக்கும்படி இன்னைக்கு எல்லாம் நாம் எழும்பும்படி, புத்திரராய் எழும்பும்படி, தேவ புத்திரராய் எழும்பும்படி காத்து கொண்டிருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா அதை எதையும் சொல்லி எனக்கு அந்த சூழ்நிலை அப்படி, இந்த சூழ்நிலை அப்படி, என் நிலைமை அப்படி, என் வீட்டுக்காரர் அப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளைகள் இப்படி, என் சூழ்நிலை இப்படி, என் சரீரம் இப்படின்னு சொல்லி, என் பொருளாதாரம் இப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொள்ளாமல் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தில் எழும்ப வேண்டிய ஒரு காலம் இது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை விடுவிக்க நீங்க எழும்பணும் ரட்சகராக. அல்லேலூயா. எப்படி ஜனத்தை மீட்க இயேசு கிறிஸ்து எழும்பினாரோ, எப்படி அப்போஸ்தலர்கள் எழும்பினார்களோ, எப்படி நமக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்கள் எழும்பினார்களோ, அதே போல ஆளுகையையும் அதிகாரத்தையும் தரித்து கொண்டு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்பணும். அல்லேலூயா. நாம் பழுகி பெருக வேண்டும். சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிக்க நம்ம எழும்ப வேண்டும். திரளான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த நாம் பழுகி பெருகணும். ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அது தேவன் நம்ம மேல வைத்த திட்டம். நாம் பெருகணும், பழுகி பெருகணும், பூமியை நிரப்பணும். ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. சபை நிரம்பணும், ஊழியத்தின் எல்லைகள் நிரம்பணும். அது தேவன் என் மேல் வைத்த ஆசீர்வாதம் திட்டமா இருக்கு. அதுக்கு ஒரு தேவ புத்திரனாய் நான் என்ன செய்ய வேண்டும், எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ சனமே, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் பெற்று நம்ம எழும்ப வேண்டும். எதற்கு? நம்ம சூழ்நிலைகளை நாம் ஆளும்படியாக. நம்முடைய பொருளாதார எல்லைகளை நீங்க ஆளும்படியாக நீங்க எழும்பணுங்க. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவன் என்பவன், தேவனை அறிந்து கொண்டு தேவனை விசுவாசித்தவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் தேவனை போல இந்த பூமியில் செயல்பட அழைக்கப்பட்டவன். நீங்கள் நான் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றிலிருந்து ஆளுகை நீங்க செலுத்த ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தின் மேல் ஆளுகை செய்ய இருக்கிற பொல்லாத சத்துருக்கள் மேல இருக்கிற அந்த ஆளுகையை நீங்க முறியடிக்க ஆரம்பிங்க. உங்க கணவர் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க சொந்த பந்தங்கள் மேல, உங்க பொருளாதாரத்தின் மேல, உங்க சரீரத்தின் மேல, உங்க சுகத்தின் மேல, உங்க ஆரோக்கியத்தின் மேல போராடி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவுக்கு இடம் கொடுக்க நீங்க அனுமதிக்க கூடாது. அவைகளுக்கு மேல நீங்க எழும்ப ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். நான் பேச ஆரம்பிக்கிறேன். பலவீனமே என் சரீரத்தை விட்டு விலகி போ. பொருளாதார நெருக்கடி உங்களை சூழும் பொழுது நீங்க எழும்ப ஆரம்பிக்கணும். பொல்லாத கடன் என்னும் பிரச்சனையை, தரித்திரம் என்னும் ஆவியை, வறுமை என்னும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு விலகி போ என்று நான் கட்டளையிடுகிறேன் சொல்லி நீ ஆளுகை செய்யும் போது, அதிகாரத்தை நீங்கள் செலுத்தும் போது உங்களை சுற்றிலும் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த எல்லா பிடிப்புகளும் உங்களை விட்டு விலகுவதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். நாட்கள்ல கர்த்தர் நம்ம கொடுத்த ஆளுகையை, கர்த்தர் நம்ம கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. ஆளுகையும் அதிகாரம் பெற்று நம்ம எழும்புகிற நாட்கள். நான் சொல்றேன், சபை எழும்புகிற நாட்கள் இது. சபை ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புகிற ஒரு காலம் இது. நான் சொன்னேன் இல்லையா, நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம் இது. அதே போல இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஆமென், சபை ஆளுகை செய்கிற ஒரு காலம் இது. சபை அதிகாரத்தை எடுக்கிற ஒரு காலம் இது. எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழும்பி நின்றாலும், எத்தனை வஞ்சிக்கிற வல்லமைகள், எத்தனை பயமுறுத்துகிற எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட பெரிய தலைவர்கள் எழும்பி நின்றாலும் நீங்களும் நானும் ஆளுகையும் அதிகாரம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம செய்கிற இந்த ஆளுகையும் இந்த அதிகாரமும் கண்களால் காணக்கூடியாததாக இல்லாமல் இருக்கலாம்னா, ஆமென், கண்களுக்கு புலப்படாத ஒரு உலகத்தின் மேல ஆளுகை செய்வதற்கு, அதிகாரம் செய்வதற்கு தேவன் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அதன் மேல காணக்கூடாத உலகத்தின் மேல நீங்க செய்கிற அந்த ஆளுகையும் அதிகாரமும் காணக்கூடிய உலகத்தில் வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதனை நீர் உண்டாக்கின நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு தந்த அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய கண்களை நீ திறந்தருளுவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எது உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கோ, அதுக்கு மேல இன்றைக்கு நீங்க ஒரு ஆளுகையை எடுக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட ஆரம்பிக்கிறேன். என்னை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற பலவீனத்தின் ஆவியே, என்னை சோர்வுக்குள்ளாக்குற எல்லா சோர்வின் ஆவிகளே, என்னை எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் நான் உன்மேல் கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் சரீரத்தை விட்டு விலகி போய் என்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. என்னை தரித்திரத்திற்குள்ளாக, என்னை வறுமைக்குள்ளாக, என்னை இல்லாமைக்குள்ளாக நடத்துகிற பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் உண்மையில் நான் கட்டளையிடுகிறேன். என் குடும்பத்தை விட்டு, என் பொருளாதார எல்லை விட்டு உன் கையை எடு என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உன்னுடைய சகல கிரியை நான் முறியடிக்கிறேன். சத்துருவே, என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பொருளாதாரத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எங்க சூழ்நிலை மேல பயன்படுத்த, எங்க ஜெபத்துல பயன்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. குறைவில்லாமல் தேவன் அற்புதமாய் நீ நடத்துவீராக. இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரே, தாராளமாய் நம்முடைய பிள்ளைகள் விதைத்து, தாராளமாய் நம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்யட்டும். நன்மையானவைகளை நம்முடைய வாயினால் விதைத்து நன்மை நம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்யட்டும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தின் மேல ஒரு பெரிய ஆளுகை, ஆண்டவரே, நன்மையை சுதந்திரிப்பதில் ஒரு பெரிய ஆளுகை, சுகமாய், ஆரோக்கியமாய், பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு இருப்பதில் இந்த பிள்ளை ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் செய்கிறவர்களாக எழும்பட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.